தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல் ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஈரானுடைய அத்தனை பவர் ஸ்டோரேஜையுமே அழிச்சிட்டு அவங்கள ஸ்டோன் ஏஜ் கூட்டிட்டு போங்க, கற்காலத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. உடனே நெத்தனியாவும் பாத்தீங்கன்னா ஐடிஎஃப் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ரெடியா இருக்கோம், எங்களுடைய எல்லாமே லோட் செய்து வச்சிருக்கோம், அதனால அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்தா போதும் ஈரானை அடிச்சிருவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப இஸ்ரேல் அமெரிக்காட்ட ஈரான் அடிக்கிற பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறதாகவும் அவங்க தயாரா இருப்பதாகவும் அவங்களுடைய மினிஸ்டரே பாத்தீங்கன்னா ஈரானுடைய பவர் ஸ்டோரேஜ் எல்லாம் ஒண்ணு விடாம அடிங்கன்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு மறுபடியும் இந்த போர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறதை காட்டியிருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிலவரம் படி பழையபடி அதே அளவுக்கு போர் செய்யறதுக்கான தயாரிப்புகள்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈடுபட்டு இருக்காங்க. உடனே அமெரிக்கா வெளிப்படையா என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம், அவங்க சமாதானத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கனால இதுக்கு மேல போர் புரிய முடியாது, சரணடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா பதில் கொடுத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் வெறும் நடிப்பு தான். ஏன்னா ஈரான் இப்போதைக்கு சரணடைறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இஸ்ரேல் தயாராயிட்டு இருக்காங்க, அடுத்தது அமெரிக்காவும் தயாராயிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா தான் போன தடவை போர்ல அடி வாங்கினதே அதிகமா அவங்க தான், இஸ்ரேல் கூட கம்மியா தான் அடி வாங்கினாங்க. இதுவரையும் அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்து போட்டு ஆயுதத்தை கொடுத்துட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனா போன தடவை ஒரு தாக்குதலை பண்ணி ஆரம்பிச்சதுக்கோசரம் என்னாச்சு, ஒட்டுமொத்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் தான் மாத்தி மாத்தி அடிக்கப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சு. அதனால நாங்களும் அடி வாங்கறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்துடுறோம்டா, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. தாக்குதல் தான் ஆரம்பிக்க போகுது. ஆனா எப்ப ஆரம்பிப்பாங்க, இன்னும் ஒரு 10 நாள்லயா, இன்னும் ஒரு வாரத்திலயா, இன்னும் 2 நாள்லயா அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இனி ஒரு தடவை போற நிறுத்துறதுக்கு முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ நடுவுல ஒரு தடவை நின்றுக்குது, நின்றதவே என்ன பண்ணிடலாம், யூஸ் பண்ணி நம்ம அப்படியே டைமை இழுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஆயுத குடோன்கள்ல இருந்த எல்லா ஏவுகணைகளும் இப்ப தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு இப்ப அமெரிக்காவுடைய தரப்புல இருந்தே சின்காமி சொல்லியிருக்காங்க. அதிகமான ஏவுகணைகளை இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. காரணம் அமெரிக்காவுடைய தளங்கள் எல்லா மத்திய கிழக்கு நாடுகள்லயுமே இருக்கிறனால அங்கிருந்து எல்லாருமே என்ன பண்றாங்க, ஆயுதங்களை கேட்டிருக்காங்க. ஒரு இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு இருந்தப்ப பிரச்சனை இல்லை, ஒரு உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருந்தப்ப பிரச்சனை இல்லை, இப்போ ஒட்டுமொத்த நாட்டுக்குமே கொடுக்கும் போது என்ன ஆயிருது, பெரும் பிரச்சனையா போயிருக்கு. அதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த தடவை உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப்கிட்ட நான் உங்களுக்கு வேணா ஆலோசனை சொல்லட்டுமா, நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஏவுகணையெல்லாம் எப்படி தடுக்கிறது, ஏவுகணையெல்லாம் எப்படி சீப்பா ட்ரோன் எல்லாம் உருவாக்குறதுன்னு சொல்லட்டுமான்னு கேட்டிருக்காரு. ஆனா அமெரிக்கா திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா இப்ப அமெரிக்கா என்ன காண்டுல இருக்காங்கன்னா, இந்த யூரோப் கண்ட்ரிஸ், நேட்டோ நாடுகள்லாம் ஹெல்ப் பண்ண வரமாட்டேங்கிறாங்க. இனி இதோட இவங்களுக்கெல்லாம் கழட்டி விட்டுறணும். அதே மாதிரி உக்ரைனுக்கு இனிமேல் நம்ம ஆயுதமே கொடுக்க போறதுலன்னு அறிவிச்சிட்டாங்க. அதனாலதான் பயந்துட்டு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு, இல்ல அப்படி செஞ்சிடாதீங்க, எங்கள்கிட்ட கொடுங்க, அப்பதான் நம்ம ரஷ்யாவை பழி வாங்க முடியும், ரஷ்யா தான் உங்களுக்கு ஈரான் விஷயத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுங்கன்னு கெஞ்சிட்டு இருந்தாரு. இருந்தாலும் ட்ரம்ப் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. உடனே நாங்க ஈரானை அடிக்கிறக்கு ஆயுதங்களை கம்மி விலையில செஞ்சு தரோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு இருக்காங்க. அதையும் இப்போது அமெரிக்கா காது கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இல்லை. இதை ஊடகவியலாளர் ஒருத்தர் கேட்கிறாரு, இப்போ உங்கள்கிட்ட ஆயுதம்லாம் தீர்ந்துருச்சுங்கிறீங்க, அதே நேரத்தில் ஆயுதத்தை கொண்டு என்ன பண்ண போறீங்க, லோட் பண்ணி வச்சிருக்கோம் எங்களுடைய பாம்லாம், நாங்கள் ஒரே நாள்லேயே ஈரானை அழிச்சிருவோம்லாம் மிரட்டுறீங்க, பவர் ஸ்டேஷன் நம்ம அடிச்சிருவோங்கிறீங்க, அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல அடிச்சிருவோங்கிறீங்க, அப்போ ஒரே நாளில் எப்படி அழிப்பீங்க, அப்போ அணு ஆயுதம் போட போறீங்களான்னு கேட்டிருக்காங்க. வாயக்கழுவு, முதல்ல யாரை பார்த்து அணு ஆயுதம் போட போறியான்னு கேட்குற அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, இல்லை அது அவங்கள முழுசா அழிச்சிருவோம், அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன், அது மக்களுக்கு பாவம், மக்களுக்கு கெடுதல், நாங்கள் அந்த மாதிரி மட்டும் யூசிக்கவே மாட்டோம், அணு ஆயுதம் மட்டும் பயன்படுத்தவே மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த ட்ரம்ப் நோபல் பிரைஸ்க்காக போட்டி போட்டுட்டு இருக்காரு பாவம். இதுல வேற அணு ஆயுதத்தெல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய கனவாவே போயிடும். அதனால நோபல் பிரைஸ் வேணுங்கிறனாலேயே இவர் அணு ஆயுதம் அளவுக்குலாம் போக மாட்டாரு. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு இஸ்புல்லா இஸ்ரேலை வச்சு வெளுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் தான் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்களே, போர் நிறுத்தம் இருந்தாலும் போய் அங்கே தாக்குதல் செய்யறது, தரைப்படை எச் பண்றது. இதுக்கு வேற லெபனானுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, அங்க இருக்கிற லெபனானுக்கு உடைய இஸ்புல்லாவே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால இஸ்ரேல் என்ன வேணா பண்ணிக்கிட்டுட்டாங்க. அதனால இஸ்ரேல் லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகளை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு பொதுமக்களை அழிச்சிட்டு இருக்கனால இஸ்புல்லாவும் பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் அடிக்கிறோன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சதுல இவங்க செய்யறதுக்கு ஈக்குவலான அளவுக்கு தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி வந்திருக்கு. இஸ்ரேல்ல நேற்று பல இடங்கள்ல தாக்குதல் நடத்த பட்டதுனால மக்கள் எல்லாம் என்ன இருக்காங்க, பங்கருக்குள்ள போய் தஞ்சமடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் வீடுகளை இழந்திருக்காங்க. அந்த பகுதியே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியேற அளவுக்கு மக்கள் அவதியில இருந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாத வேலையை தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்குது. அதன் காரணமாகவே இன்னைக்கு இஸ்ரேல்ல பல இடங்கள்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இப்ப முக்கியமான தகவல்.